வணக்கம். 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 1 and 2 ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் 3rd and 4th பார்க்கலாம். யூனிட் 3ல் ஃபஸ்ட்டு லெசன் ட்ராமா ஓல்டு மேன் ரிவர் அப்படிங்கிறது இதோட டைட்டில். இந்த ஆத்தர் டோரத்தி டீமிங். இவங்க ஒரு நர்ஸ் அண்டு சில்ட்ரன் ரைட்டர். இந்த ட்ராமாவுடைய ஆத்தர் நேம் டோரத்தி டீமிங். இவங்க ஒரு நர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ரைட்டர். இந்த ட்ராமாவில் ஒரு பாக்ஸில் டூ யூ நோ பார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தமிழில் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மதம், அரசியல் இதெல்லாம் கடந்த ஒரு உலகளாவிய அமைப்பு. இது உருவாக்கப்பட்டது 1863ல் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை உருவாக்குனவர் ஜீன் ஹென்றி டன்னன்ட். இவரை தான் ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு தான் உலகத்தில் முதல்ல அமைதிக்கான நோபல் பரிசு 1901 கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதிலேயே கல்லணையை பற்றி இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. டூ யூ நோன்னு. கல்லணை அப்படின்னாவே நமக்கு நல்லா தெரியும். கல்லணையை கட்டினது கரிகாலன். இது 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்படக்கூடிய ஒரு அணை. இதை கல்லணை அல்லது கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே 4வது பழமையான அணை அப்படிங்கிறது இந்த கல்லணை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அடுத்தது ஸ்கேலிங் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் சில தகவல்கள் வருது. அதில் டென்சிங் அண்ட் ஹிலாரி இவங்க 2 பேரும் தான் 1953 மவுண்ட் எவரெஸ்டுடைய பீக்கை ரீச் பண்ணியிருப்பாங்க. இது நிறைய பேர்த்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். மவுண்டனரிங் இன்ஸ்டியூட் அட் டார்ஜிலிங்கில் இருக்கக்கூடிய மவுண்டனரிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இந்தியாவில் நிறைய மலையேறுபவர்களுக்கு ட்ரைனிங்கையும் அவங்களுக்கு உந்துதல்களையும் கொடுத்துட்ருக்கு. இதில் மிஸ் பச்சேந்திரி பால் அப்படிங்கிற இந்திய பெண்மணி மவுண்ட் எவரெஸ்டுடைய அந்த பீக்கை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதிலேயே இன்னொரு டூ யூ நோ பார்ட் என்னென்னா, ஒரு ரிசர்ச் டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 1994 இந்த டீம் எவரெஸ்ட்டில் போய் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த எவரெஸ்ட் சிகரம் 4 மில்லிமீட்டர் அந்த ஜியாலஜிக்கல் சூழ்நிலையின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அளவு 4 மில்லிமீட்டர். 3ல் போம் ஆன் கில்லிங் எ ட்ரீ. இது எழுதினது ஜீவ் பட்டேல் அப்படிங்கிறவர். இவர் ஒரு இந்தியன் ஆத்தர். இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸு ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். இவருடைய போம் ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிறது ஒரு 3rd person நரேட்டிவ் ஸ்டைல்லையும் ஃப்ரீ வேர்ஸ் லைன்லேயும் இருக்கும். ஃப்ரீ வேர்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, அதாவது சானட்னா 14 லைன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த போம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸாஸும் 9 லைன்ஸ் இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஸ்டான்ஸா 11 லைன் இருக்கும். லாஸ்ட்டு ஸ்டான்ஸா 6 லைன்ஸ் இருக்கும். இப்படி மாறி மாறி இருக்கிறது தான் ஃப்ரீ வேர்ஸ். அடுத்தது ரீட் அண்ட் என்ஜாய் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படிங்கிற ஒரு போம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆத்தர் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எரின் ஹான்சன் அப்படிங்கிறவர் எழுதின நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படிங்கிற போமை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது லிசனிங் காம்ப்ரிஹென்ஷனில் முக்கியமான ஒருத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. விவசாயத்தை பற்றி, அதாவது விவசாயத்தை விரும்புகிறவங்க அப்படின்னா இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் எடுக்கலாம். நம்மாழ்வார் உங்களுக்கு தெரியும், இயற்கை விவசாயி நம்மாழ்வாரை பற்றின ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இவர் பிறந்தது 1938 இளங்காடு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி பட்டப்படிப்பு முடிச்சிருக்கிறாரு. முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் கோவில்பட்டியில் ஜாயின் பண்ணார். அங்கேருந்து 1969 வெளியில் வந்துட்டார். அங்கே சில செயல்முறைகளில் இவருடைய கருத்துக்கள் ஏற்கப்படாதனால வெளியில் இயற்கை விவசாயத்தில் எப்படியெல்லாம் அந்த ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய சொல்லியிருக்காரு. ப்ரீட்
சாண்ட்விச் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஃபார்மிங் இஸ் நாட் அ வே ஆஃப் ப்ரொடியூசிங் காப்ஸ் டு மேக் மணி, இட் இஸ் அ வே ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லியிருப்பார். இது இவருடைய ஃபேமஸான கோட்ஸ். அடுத்தது தேர்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி ரீடர் எர்த்குயிக். இது எழுதுனது எம்எஸ் மாதவன். இதில் ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை. அடுத்தது யூனிட் 4ல் ப்ரோஸு 17 ஆரஞ்சஸ் அப்படிங்கிறது பில் நாட்டன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது வந்து ஆரஞ்சு பழங்களை, ஒரு 17 ஆரஞ்சு பழங்களை திருடிட்டு வந்து ஒரு பையனை பற்றின கதை. அதை திருடி பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த ஆரஞ்சு பழங்களை அவன் 17 ஆரஞ்சு பழங்களையும் பெருசு பெருசாக இருக்கும், அதை அப்படியே சாப்பிட்ருவான். சாப்பிட்டு அதிலேருந்து அதுக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவான். அந்த மாதிரி ஒரு கதை வரும். இந்த இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் ஆரஞ்சு வந்து பயிரிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இன்னொன்று என்னென்னா, டூ யூ நோ பார்ட்டில் ஆரஞ்சஸை வந்து நியூ இயர் சீசனில் சைனீஸ் வந்து விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சடங்கு இருக்குது. இது வந்து சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த 17 ஆரஞ்சஸுடைய ப்ரோஸினுடைய ஆத்தர் வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன். இவர் ஒரு ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளே ரைட். இவருடைய முக்கியமான பிளே அப்படிங்கிறது ஆல்ஃபி. இவர் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு நாவல் எழுதியிருக்காரு, மை பால் ஸ்பாக்கர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. யூனிட் 4ல் போம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இதை எழுதுனது மேரி பாத்தம் ஹாவிட் அப்படிங்கிற ரைட்டர். இவர் பிறந்தது 1799லேயும் இறந்தது 1888. இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட். கிட்டத்தட்ட 180 புக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் முக்கியம். அதில் இன்னொன்று என்னென்னா, அப்ரிஷியேட் த போயம் அப்படின்னு ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த லிட்ரரி டேர்முக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் அட்ரிபியூஷன், மனிதனுக்கான பண்புகளை ஒரு விலங்குக்கோ ஒரு பொருளுக்கோ ஒரு இல்லைன்னா கடவுளுக்கோ நம்ம கொடுக்கக்கூடியது தான் ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படிங்கிறது. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மானுடவியலை பற்றி படிக்கக்கூடியது. மார்ஃபிசம் அப்படின்னா இந்த மார்ஃபியம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அது மனிதனுக்கு உண்டான குணாதிசயங்கள், அவனுடைய செயல்முறைகள், நடைமுறைகள் எல்லாத்தையுமே ஒரு உயிரற்ற பொருளுக்கோ இல்லை அப்படின்னா ஒரு விலங்குகளுக்கோ சேர்த்து வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆந்த்ரோபோமார்ஃபிசம். அடுத்தது யூனிட் 4ல் சப்ளிமெண்ட்ரி. இது த கேட் அண்ட் த பெயின் கில்லர். இது வந்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாவலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி. இது எழுதுனது மார்க் ட்வைன். இந்த ஆத்தருடைய ஃபுல் நேம், அதாவது ஒரிஜினல் நேமு சாமுவேல் லாங்ஹார்ன் கிளமெண்ட்ஸ். இவர் பிறந்தது 1835, இறந்தது 1910. இவருடைய பென் நேம் தான் மார்க் ட்வைன். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட்டு, ஆண்டர்ப்ரனர், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். இந்த மார்க் ட்வைன் எழுதின அந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்லேயே நிறைய காமெடிஸ் இருக்கும். இவருடைய ஃபேமஸ் ஒர்க்கு த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். இந்த ஒர்க்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்ட் இருப்பாங்க. அவங்க தன்னுடைய தான் வளர்க்குற பையனுக்கு ஒரு மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த பையன் கேட்டு கொடுத்துருவான். அந்த கேட் எரிச்சல் தாங்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடும். அப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க அந்த மருந்து எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்கும் பொழுது தான், எனக்கும் ஒரு அத்தை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த பூனைக்கு ஒரு அத்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைப்பான். இதில் டூ யூ நோவில் கேட்டை பற்றின ஒரு 7 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. என்னென்னா, முதல் இன்ஃபர்மேஷன், கேட்னால் கடல் தண்ணியை குடிக்க முடியும். நம்மளால் உப்பு தண்ணியை குடிக்க முடியாது, ஆனால் கேட்னால் குடிக்க முடியும். அந்த கேட்டினுடைய 2வது தகவல் என்னென்னா, கேட்டினுடைய நோஸ் பகுதி இருக்கு இல்லையா,
அது வந்து ஹியூமனுடைய ஃபிங்கர் மாதிரி ரொம்ப யூனிக்கானது. நம்மளுடைய ஒரு மனிதனுடைய ஃபிங்கரில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் இன்னொரு மனிதனுக்கு ஒத்து போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த மூக்கின் நுனியில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் வந்து ரொம்ப யூனிக்கானது அப்படிங்கிறாங்க. கேட்னால் 3வது தகவல் ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ண முடியாது. 4வது கேட், அதாவது ஃபீமேல் கேட்டை மோலி ஆர் குயின்னு சொல்கிறாங்க. மேல் கேட்டை 6வது தகவல் பாருங்கள், மேல் கேட்டை டாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5வது தகவல் பாருங்கள், ஃபீமேல் கேட்ஸ் எல்லாம் வந்து வலது கை பழக்கமுள்ள, அதாவது வலது கால் பழக்கமுள்ளதாகவும், மேல் கேட்ஸ் எல்லாம் இடது கால் பழக்கமுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது தகவல், கேட்ஸ் வந்து 100 வகையான சவுண்ட்ஸை எழுப்பக்கூடிய திறன் படைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இந்த 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ.